Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamics Always. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம அகீதா சம்பந்தமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அகீதான்னு சொன்னால் கொள்கைங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி குரான் ஓதுறது, குரானை சிந்திக்கிறது, குரான் ஆய்வு செய்கிறது, குரானுடைய தர்ஜுமாக்களை விளங்குறது, அதனுடைய தப்சீரில் பார்க்கறது முக்கியமோ, ஹதீஸுடைய ஹதீஸுகளை மனப்பாடம் செய்கிறது, ஹதீஸுடைய விஷயங்களை கேட்கறது, தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு எப்படி முக்கியமோ, ஒரு மனிதருக்கு மூணாவதாக இருக்கக்கூடிய அகீதா கொள்கைங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கொள்கையில் இல்லாமல் இருந்துட்டாருன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய முடியாது, ஒரு சரியான பாதையில் பயணம் செய்ய முடியாது. அப்போது பல்வேறு கொள்கைகள் மாறுபட்ட இந்த துன்யாவில் உலகத்தில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இப்போ சரியான கொள்கை அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியணும். ஏன்னு சொன்னால், ஒரு விஷயம் கொள்கை ரீதியாக ஒருத்தர் மாற்றம் செஞ்சுட்டாருன்னா அவர் என்ன செஞ்சார், அல்லாவையும் மருத்துவராக ஆயிடுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், கொள்கையில் சரியாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த கலிமால இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன்தான் வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள். இந்த முழுமையான விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் உலகத்து ரீதியில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எல்லா விஷயங்களையும் மாற்றமாக தான் செய்வோம். அல்லாஹ்வுடையவர்களே, நான் குறையாக சொல்லலை, என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் என்ன தவறுதலாக செஞ்சிடறோம்னு சொன்னால், நம்ம வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், நம்ம கலிமாவை ஏற்றுக்கிறோம். ஆனால் தொழில் ரீதியாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உலகத்தில் என்னென்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குதோ, முதல்ல நம்ம போய் யார்கிட்ட சொல்கிறோம், யார்கிட்ட முயற்சி செய்கிறோம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க தான். அப்போது படைச்சவனை மறந்துட்டு படைக்கப்பட்ட விஷயங்கள்கிட்ட போகிறது இருக்குது நம்ம கலிமா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப மாற்றமான விஷயம். அல்லாஹ்வுடைய அருகிலே நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, முதல்ல அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடுவாங்க. என்னங்க, அல்லாஹ்ட்ட உதவி தேடிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகள் என்ன செய்வாங்க, அவங்க செய்வாங்க. இப்போ நம்ம ரெண்டு செய்கிறது தான் சரி. ஒன்று அல்லாஹ்ட்ட உதவி தேடணும், ரெண்டாவது உலகத்தில் முயற்சி செய்யணும். நாம் என்ன செய்கிறோம், உலகத்தில் முயற்சி செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட போய் உதவி தரணும். அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்னால், அந்த செய்யக்கூடிய முயற்சியில் அல்லாஹ்வுடைய உதவி கலந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் என்ன ஆயிரும், சக்ஸஸ் ஆயிரும், கன்ஃபார்மாக வெற்றி ஆயிரும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. அப்போ பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னால், முதல்ல துன்யாவில் உலகத்தில் முயற்சி செஞ்சுட்டு ரப்பிட்ட போய் கேட்குறோம். ஆனால் அது தாமதமாக என்ன செய்யும், இதாகும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அக்கீதால கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. அப்போ அல்லாஹ்வுடைய அருகிலே முதல்ல உதவி தேடுறது யார்கிட்ட இருக்கணும், ரப்பிட்ட தான் இருக்கணும். நம்ம அப்படித்தானே கலிமால சொல்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய அருகிலே நபி அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, நபி அவங்க நமக்கு திருத்தூதராக இருந்து, நபியாக இருந்து, எல்லா நபிக்கும் தலைவராக இருந்து எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நபியுடைய வாழ்க்கையை பாருங்க, நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு தான் இருந்துச்சு. மக்கள் உதவி கேட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட தான் இப்போ என்ன செய்வாங்க, 2 ரக்காத் தொழுது உதவி தேடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லியிருக்கலாமே, உலகத்தில் முயற்சி செஞ்சு அவங்கள எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இவருக்கு இந்த மாதிரி உதவி தேவைப்படுதாமா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஒருத்தருக்கு கடன் தேவைப்பட்டுச்சு, அவர் என்ன செஞ்சார், மலைக்கு மேலே ஏறினாரு, ஒரு முசல்லா போட்டு தொழுதாரு 2 ரக்காத்து. திரும்பியும் அந்த மலையை எடுத்து முசல்லா எடுத்து பார்த்தாரு, அது தங்கமாக மாறுச்சு. கடன் கொடுத்தவருக்கு இதுலேருந்து உங்களுடைய பங்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னார். திரும்பி அவர் முசல்லா போட்டு தொழுதாரு, அது என்ன செஞ்சிருச்சு, பாறையாக மாறிடுச்சு. அல்லாஹ்வுடைய அருகிலே இப்படித்தான் இருக்கணும். முஃமின்னா யார், முஸ்லீம்னா யார் அப்படிங்கிறது இதில் தான் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். இப்போ அல்லாஹ்வுடைய அருகிலே நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வேணும். அகீதா ரீதியில் நம்ம மாற்றம் செஞ்சுட்டோம்னு சொன்னால் அது பெரிய என்ன செஞ்சிடும், பாதிப்புக்கு உண்டாக்கப்பட்டுரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்,
நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் மாற்றங்களை, வாழ்க்கையுடைய விஷயங்களை செய்யணும். இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோமோ, அதை கொண்டு தான் என்ன செய்யப்படும்? நாளை மறுமையினால தீர்மானம் செய்யப்படும். அல்லாஹ்வுடைய ரஹ்மலே நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னா, மத்தவங்களுக்கும், நம்ம முஸ்லீம்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மலே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம கலிமாக்களை ஏத்துக்கிறோம். கலிமாவுடைய விஷயங்கள சொல்றோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? அதத்தான் பார்க்கணும். சஹாபாக்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. நபியும் அவங்க மக்கால இருந்து 13 ஆண்டுகள் சஹாபாக்கள உள்ளத்தை என்ன செஞ்சாங்க? உழைப்பு செஞ்சு, உள்ளத்த தூய்மைப்படுத்தி, இந்த கலிமாவ விளங்க வச்சு தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வர வச்சாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருந்து, மக்கால இருந்த 13 ஆண்டுகளுமே எந்த ஒரு சட்டங்களும் இறக்கப்படல. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவருடைய உள்ளங்கள முழுமையாக தூய்மைப்படுத்தினா, மதீனாவுக்கு போன பிறகு தான் எல்லா சட்டதிட்டங்களும் இறக்கப்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய அருளே பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. ஏன்னா, நம்மளுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்கள நாம எப்படி இது பண்றோம்? முன்னாடி இருந்தவங்கலாம் என்ன செய்வாங்க? அவங்க வெளிய போவாங்க, மதரசாவுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்க? 2 ரக்காத் தொழுதுட்டு, துவா செஞ்சுட்டு வந்து சாப்பிடுப்பான். அவனுக்கு அங்க சாப்பாடு இருக்குன்னு சொல்லி, இப்படியெல்லாம் பழக்கப்படுத்துனா, அப்ப நம்மளுடைய குழந்தைகள எப்படி பழக்கப்படுத்துறோம்? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு? வியாபாரத்துல கஷ்டம்னா அல்லாஹ்வ திட்டுறோம். அல்லாஹ் விட்டு நிராசையாகுறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவங்கள். அல்லாஹ் விட்டு நிராசையாகுறது வந்து நம்ம செய்யலாமா? அப்போ எல்லாமே இந்த உலகத்துல நடக்குதுன்னு சொன்னா, ரப்ப கொண்டு தான் நடக்குது. இப்ப நம்ம எது செஞ்சாலுமே அது நடக்கவே பெறாது. ஏன்னு சொன்னா, நம்மள படைச்சவனுக்கு தான் தெரியும். என்னுடைய அடியானுக்கு எது குடுக்கறது கயிறு, எது குடுக்கறது சிறந்தது அப்படின்னு தெரியும். இப்போ அல்லாஹ்வுடைய அருளே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் தவறி போயிடுச்சு. நம்ம எப்படி வாழ்ந்தோம்? எப்படி வாழ சொன்னாங்க நபி அவங்க. அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அருளே யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாக சொல்லியிருக்கிறோம். அந்த கலிமாவின் பிரகாரம் நாம எப்படி நடந்திருக்கோம். அப்போ பாருங்க, இவ்வளோ விஷயங்கள் தவறி போயிருச்சு. வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? வரக்கூடிய நாட்கள்ல, வரக்கூடிய நேரங்கள்ல நம்மளுடைய மாற்றங்கள் கண்டிப்பா நடைபெறணும். இப்போ அல்லாஹ்வுடைய அருளே நம்ம கலிமாவ ஏத்துக்கிட்டோம். கலிமாவின் படி நடக்கணும். நடக்கிறது தான் நம்மளுக்கு செயலான சிறந்த விஷயம். ஏன்னா அல்லாஹ்வும் ரசூலும் அதுதான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. என்னங்க? அல்லாஹ் தஆலா பாருங்க குர்ஆன்ல எப்படி அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே. பாருங்க எந்த ஒரு கூட்டத்தாரையும் ரப் வந்து இப்படி அழைக்கவே இல்ல. ஒவ்வொரு கூட்டத்தாரையும் முன்னாடி உள்ள சமூகத்தார எப்படி அழைச்சிருக்கிறான் ரப்பு? யா அஹ்லுல் இப்ராஹீம், யா அஹ்லுல் இஸ்மாயில். இஸ்மாயிலுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரை, அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆலு லூத், ஆல மூசா, மூசாவுடைய கூட்டத்தார்கள் இப்படின்னு தான் அழைச்சிருக்கிறான். ஆனா நம்மளுடைய உம்மத் எப்படி அழைக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே. எப்படி தாய் வந்து தன்னுடைய மகன் அழைப்பாங்க. வாம்மா இங்க, வா மகனே. தந்தை அழைப்பார், வா மகனே, வா மகளே. இந்த மாரி ரொம்ப பாசத்தோட, பிரியத்தோட ரப்ப என்ன செய்றான்? நம்ம அழைக்கிறான். அவ்வளோ இரக்கம், அவ்வளோ பாசம், அவ்வளோ நேசம் ரப்பு நம்மளுடைய உம்மத்து மேல வச்சிருக்கிறான். பிரியத்த வச்சிருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனூ அல்லாஹ் அடுத்ததுல சொல்றான். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனூங்கிறத யார பார்த்து சொல்றான்? ஈமான் கொண்ட மக்கள பார்த்து தான் அல்லாஹ் திரும்பி ஈமான் கொள்ளுங்கறான். அப்ப இந்த விஷயத்திலேயே நம்ம விளங்கிக்கலாம். ஈமான் கொண்டவங்க, ஈமான் கொண்டது மட்டும் இல்லாம, ஷரியத் ரீதியில முழுமையா உள்ள வரணும். என்னங்க? முழுமையா. காஃபத்தன் அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன செய்யுங்க? ஷரியத்துக்குள்ள முழுமையா வாங்க. முழுமையா வாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனூ. ஏங்க? நீங்க ஈமான் கொண்ட மக்களே, நீங்க என்ன செய்யுங்க? ஆமீனூ. நீங்க என்ன செய்யுங்க? ஈமான் கொண்ட மக்களே, நீங்க முழுமையா ஈமான் கொண்டு காஃபத்தன் லின்னாஸ். நீங்க முழுமையா வாங்க. முழுமையா வாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய அருளே சொல்லக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயம் தான். அப்போ கலிமா சொல்லக்கூடிய மக்கள் நாம, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ங்க. அல்லாஹ் தஆலா பாருங்க, மாற்றாருடைய இடத்துலயும் நம்ம மேல கண்ணியத்த, எல்லாத்தையும் மரியாதை எல்லாமே அல்லாஹ் தஆலா வச்சு குடுத்துருக்கான். அப்போ நம்ம எதன்படி பேசணுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய இவர்களாக எல்லாம் நம்ம ஆக்கி அருள்வானாக. நீங்க எப்பவும் நம்முடைய சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல